நேற்று இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற மகிமையுள்ள நாமத்தின் நிமித்தம் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில உம்முடைய வல்லமையின் மகிமையை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். தேவனீர் வார்த்தையினால் ஆண்டவரே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உமது வார்த்தையினால் இந்த வேளையிலே எங்களை போஷிப்பீராக. உமது வார்த்தையின் மகத்துவத்தையும் வல்லமையும் நாங்கள் அனுபவிக்கவும், அதிலே தகப்பனே நாங்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடையும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உமது வார்த்தை சத்தியம் உள்ளதா இருக்கிறது, உமது வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, உமது வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தையின் மீது நாங்கள் ஆண்டவரே ஆவல் கொள்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையில் தகப்பனே நீர் மகிமைப்படும். இந்த வேலையில தகப்பனே உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய ஜனங்களை நீர் போஷியும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆவலோடு கேட்க அமர்ந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எப்பேற்பட்ட மகிமையுள்ள வார்த்தைகளை நீர் இவர்களுக்கு கூற வேண்டுமோ, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை இவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ராஜா. அவைகளை சொல்லும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய வார்த்தையின் மகிமையினால் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பாஸ்டர் ரகு ஐயாவுக்காக எனக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். இது ஒரு மகத்துவமான ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு மகத்துவமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டரையும் நான் கனப்படுத்துகிறேன். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். இந்த நேற்று தினத்துல தான் எனக்கு சொன்னாங்க, நைட்டு தான் சொன்னாங்க. சொல்லும்போது சரி என்ன காரியத்தை குறித்து நம்ம பேசலாம் இன்னைக்கு அப்படின்னு நான் ஆவியாளர் எனக்கு வெளிப்பாடத்தாங்க. நான் நாலு தினத்துல போயிட்டு பெரும்பாகத்துல அந்த ஜனங்கள் மத்தியில பேசும்போது நான் என்ன காரியத்தை குறித்து பேசணும் அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியை கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ரகு பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாரு. ஒரு அதுக்கு முந்தின நாள் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு சபையில் எல்லாருக்கும் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா சத்தியம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சத்தியத்துடைய ஆழம் ஜனங்களுக்கு தெரியல, சும்மா போக்குவரத்துமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த ஃபிளாஷ் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. இப்போ அது குறித்து தான் அவங்க மத்தியில இன்னைக்கு இந்த காரியத்தை பேசலான்னு நான் ஆசைப்படுறேன். என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, தேவனை அறியும் அறிவு. தேவன் யாரு? அவர் தான் இயேசு. அந்த இயேசு யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இவங்க திரியேக தேவன் எப்படி இருக்கிறாங்கன்னா, சத்தியமுள்ள தேவனா இருக்கிறாங்க, சத்தியத்தினால் இவங்களை வெளிப்படுகிற கடவுளா இருக்கிறாங்க. அப்போ இந்த தேவனை குறித்த அறிவுனா, அந்த சத்தியத்தை குறிக்கிற அறிவை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போறோமா வந்தோம்னா கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் எப்படி இருக்கிறாங்கன்னா, போறாங்க, உட்காடுறாங்க, வர்றாங்க, அங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, கடவுள் யார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? பிரதர் சவுண்ட் பண்ணுங்க. யாருன்னு யாரு கடவுள், அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லம் என்ன, அவருக்கு உண்டான மேன்மை என்ன, அதோட நம்மளுக்கு என்ன பயனு, நம்ம எப்படி அவரை அறிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு வரும், நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், நம்ம எப்படி இருக்கலான்ற அறிவு இது இல்லை. ஏன் இல்லைன்னா, தேவனை குறித்த அந்த அறிவு இல்லை. தேவன் யார், தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லம் என்ன அப்படின்ற அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த அறிவு இல்லை. இன்னைக்கு கடமைக்குன்னா போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மா என் அம்மா திட்டுவாங்க, என் அப்பா திட்டுவாரு, இல்லை என் வீட்டுக்காரர் திட்டுவாரு, இல்லை என் பிள்ளைங்களுக்கு சும்மா கண்துடைப்பு நாட்டுக்காக போயிட்டு அப்படி போற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நம்ம சபைக்கு போறோம்னா, ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா எதற்காக போறோம்னா, ஒரு எதிர்பார்ப்போட போறோம். இன்னைக்கு போறோமா, கடவுள் என் கூட பேச போறாரு, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, கடவுள் உண்டு பண்ண போறாரு, ஒரு அற்புதம் அதிசயத்தை என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன். இந்த தேவனால இன்னைக்கு ஒரு புதிய மாற்றமும் ஒரு புதிய வாழ்வு நான் பண்ண போறேன், பெற்றுக்கொள்ள போறோம். அந்த எதிர்பார்ப்போட போகணும். இன்னைக்கு அநேகர் நம்ம போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் யார், தேவனை குறித்த அறிவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியத்தை அறிஞ்சாதான் அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டு பண்ணும். நம்ம போராட்டத்துல இருந்து விடுதலை உண்டு பண்ணும், நம்முடைய வியாதியில இருந்து விடுதலை உண்டு பண்ணும். நம்மளுக்கு உண்டான எதிர்த்து வர எல்லா பிரச்சனை என்ன பண்ணும், இந்த சத்தியம் போயிட்டு அதை தடுத்து நிறுத்தும். எதுனா தேவனை குறித்த அறிவு. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், இவன் டூ வீலர்
ஒருத்தங்க நீங்க உங்க வீட்டில் வந்து டூ வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ இந்த சிஸ்டர் வந்து நான் டூ வீலர் வாங்க போறேன்னா, அந்த டூ வீலரு ஓட்டக்கூடிய அந்த அறிவு நமக்கு இருந்தால் வாங்க முடியும். அந்த டூ வீலர் எப்படி ஓட்டணும், அது கிளட்ச் எது, கீர் எது, பிரேக் எது, அது எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படி நிறுத்துறதுன்னு அந்த தெரிஞ்சாதான் அந்த டூ வீலர் வாங்கி அந்த அம்மாவால் பயன்படுத்த முடியும். இன்னும் எளிமையாகும். நீங்க லேடிஸா இருக்கிறீங்க, உங்க வீட்டில் வாஷிங் மிஷின், ஒரு புது வாஷிங் மிஷின் உங்க வீட்டுக்கு வாங்கி தராலும் கூட வைக்கிறா வச்சுங்களேன். அந்த வாஷிங் மிஷின் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நீங்களால யூஸ் பண்ண முடியும். அது ஸ்லோவா எப்படி வைக்கிறது, ஸ்பீட் எப்படி வைக்கிறது, வாஷ் எப்படி வைக்கிறது, ட்ரை எப்படி வைக்கிறது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் அதை வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். அதே போலதான் தேவனை குறித்த அறிவு நம்மளுக்கு இருந்தாதான் அவருக்கு உண்டான எல்லா பயனும் நம்ம அடைய முடியும். அதற்கு உண்டான எல்லா மகிமையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவே இல்லாம நம்ம வந்து சும்மா இங்க உட்காந்துட்டு பொறுத்தடியுமா இருக்குது, புது வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அழகு பார்க்கறதுக்கு சமானம். ஓட்டையுமே தெரியாம டூ வீலர் வாங்கி என்ன பண்றது வச்சுட்டு தினைக்கும் பார்த்து இருக்குது சமானம். நம்ம வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்றதுடைய அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அதே போலதான் தேவனிடத்துல போறோம்னா அவரிடத்துல பயனை பெற்றுக்கொள்ளணும்ன்றது அறிவோட போகணும். அவரிடத்துல யாராவது நன்மை இருக்குது, அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற அந்த திங்கிங்கோட போற, அந்த நோக்கத்தோட, அந்த செயல்பாடோட போகணும். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம கத்துக்க போறோம். சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நேற்று தினத்துல நம்ம பிரதர் ஒரு மெசேஜ் பிள்ளைங்க மத்தியில கொடுத்தாரு, ருசியை பத்தி, உப்புடைய ருசியை பத்தி. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. பாருங்க என்ன சொல்றேன்னா, இந்த ருசி, அநேகருக்கு ருசியை பத்தி கேட்டா ஒன்னு ஒரு காரியம் அழகா சொல்லுவாங்க. நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, தம்பி எந்த ஹோட்டல்ல சாப்பாடு சும்மா ருசியா நல்லா இருக்குதோ, அது 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 6 கிலோமீட்டர் சரி, தேடி போய் சாப்பிட்டாரு. தேடி போவாராம் இந்த சாப்பாட்டுக்காகவே. ஆனா அந்த ஹோட்டல் ரொம்ப ருசி நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த ஹோட்டல் மாதிரி எந்த ஹோட்டலையும் அச்சிக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்றாரு. அந்த ஹோட்டல் மாதிரி எந்த ஹோட்டலும் அச்சிக்க முடியாது. அதுக்காகவே 4-5 கிலோமீட்டர் நடந்தாச்சு போவேன், வண்டி எடுத்துச்சு போவேன், போய் சாப்பிட்டு வருவான்றாரு. அப்போ வேதம் என்ன சொல்லுது, தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ஆலயத்துக்கு போறது, நம்ம கூட்டத்துக்கு போறது, நம்ம பல மீட்டிங்ல அட்டன் பண்றது, எதற்காக நம்ம போய் உட்காரோம்னா, அதோடைய மகிமை, ருசிய, கடவுள் யாருன்ற ருசிய, கடவுளுடைய நன்மைய நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில ருசி பார்க்கறதுக்காக தான் போறோமா. எதற்காக போறோம்? ருசி பார்க்க போறோம். அப்படி நீ ருசி பார்க்கலன்னா, கடவுளுடைய மேன்மை நீ வந்து உன் வாழ்க்கையில ருசி பார்க்கலன்னா, அதை நீ அனுபவிக்கலன்னா, அது எப்படி இருக்குதுன்னா, சும்மா ஒரு நல்ல ஹோட்டல் தெரியுது, போயிட்டு சும்மா உக்காந்துட்டு வர மாரி தான். ஒரு நல்ல ஹோட்டல்னா போய் என்ன பண்ணும், அந்த அந்த இருக்கிற உணவுலாம் வாங்கி என்ன பண்ணும், டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அதோட ருசி எப்படி, அதோட நன்மை எப்படி, அதோட தன்மை எப்படி தெரியும். அதே போலதான் நம்ம ஆலயத்துக்கு போறது, கூட்டத்துக்கு போறது, நம்ம பல விதமான மீட்டிங் அட்டன் பண்றது அப்படின்னா, கடவுளை ருசி பார்க்க போறோம். அவர் நம்ம வாழ்க்கையில செய்யற நன்மைகளை நம்ம என்ன பண்றோம், அனுபவிச்சு நம்ம அநேகருக்கு சொல்றதுக்காக தான் ஆலயத்துக்கு போறோம், சத்தியத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம், தெரிந்து கொள்றோம். இந்த நாள்ல தேவனை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டானா, ஒரு மனுஷன் தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அவன் அவன் என்ன பண்ணிட்டானா, அதை வந்து அவன் கேட்ச் பண்ணிட்டானா, அதை அவன் புரிஞ்சு கொண்டானா, அதன் மீது அவன் ஆவலும் நோக்கத்தையும் அவன் ஏற்படுத்தி கொண்டானா, அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள், எப்படிப்பட்ட கிரியைகள் அவன் வாழ்க்கையில ஏற்படும் என்பதை ஒரே ஒரு மனுஷன் மூலியமா உங்க இடத்துல இன்னைக்கு நான் காண்பிக்க போறேன். அந்த மனுஷன் யாருன்னா பேதுரு. பேதுரு எத்தனை பேருக்கு தெரியும்? பேதுரு யாரு? சீஷர், தேவ மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர். 12 சீஷர்ல அவர் ஒரு முதன்மையான ஒரு ஊழியர், முதன்மையான ஒரு சீஷர் இயேசுவுக்கு. யார் இந்த பேதுரு அப்படின்ட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த பேதுருவை நம்ம குறிச்சு நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இந்த பேதுரு யாருன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 4:18 சொல்லுது, அவர் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி. அவர் வேலை என்னது? மீன் பிடிக்கிற வேலை. அவர் வேலை மீன் பிடிக்கிற வேலை. அவருக்கு அதிகமா மீன் பிடிக்கிற வேலை இருக்கிறதுனால அவருக்கு அதிகமான என்ன தெரியும்? அவருக்கு கடலை பத்தி நல்லா தெரியும். கடவுளை பத்தி இல்ல, கடலை பத்தி நல்லா தெரியும். அந்த கடவுளுடைய தன்மை நல்லா தெரியும். மீனுங்களை பத்தி தெரியும்.
மீனுங்களுடைய தன்மைகள் பத்தி அதிகமா தெரியும். ஏன்னா அந்த தொழில இருக்கிறவர் அவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மீன்பிடி தொழிலாளி. அவரை தான் ஏசு என்ன பண்றாரு, தேடி போறாரு. ரெண்டாவது அவர் யாருன்னா, அவருக்கு படிப்பறிவு இல்லை, படிப்பறிவு கம்மி தான். அது எங்க பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 4:13 எடுத்து ஒருத்தங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4:13. சரி, நானே படிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், என்ன சொல்லுது, அவர்கள் யாராம், படிப்பறிவு இல்லாதவங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அவர் ஒரு மீன்பிடி தொழிலாளி. இரண்டாவது அவர் படிப்பறிவு இல்லாதவர். மூன்றாவது அவர் கொஞ்சம் அறிவில் பின்தங்கியவர். அதே அதிகாரம் இன்னொன்று, அதே அப்போஸ்தலர் 4 அந்த வசனம் 13 படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் சொல்லுது. பேதமைனா யாருன்னா அறிவில் கொஞ்சம் பின்தங்கியவர்கள் தான் பேதமை உள்ளவர்கள் சொல்லுவாங்க. பேதமை உள்ளவர்கள் போட்டிருக்குல்ல, அதுல பொதுமை மொழிபெயர்ப்புல அப்படி படிச்சு பார்த்தோம். அதுல அறிவில் கொஞ்சம் பின்தங்கியவர்கள் பேதமை உள்ளவர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த பேதர் யாருன்னா, அவர் கொஞ்சம் படிப்பு அறிவு இல்லை, அதே போல அறிவுல கொஞ்சம் பின்தங்கிய மனுஷன். அவருடைய குணத்தை நம்ம பார்த்தோம்னா, அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்னா, வெளிப்படையா பேசுவாரு. அவர் வெளிப்படையா பேசுறது. நீங்க இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கூட பயணிக்கும் போது சில குணாதிசயங்களோட பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மையா பேசுவாரு. ரெண்டாவது, டக்குன்னு உணர்ச்சி வசப்படுற மனுஷன், தெரியும்ல. நம்ம பாஸ்டர் மாதிரி டக்குன்னு உணர்ச்சி வசப்படுற மனுஷன். மூணாவது, கொஞ்சம் அவர் தைரியசாலி, எதற்கும் அஞ்சாதவர். ஆனாலாம் ஏசாமி கைது செய்யும்போது நம்ம டப்புன்னு உரையில நிறுத்தி டப்பான காசு என்ன பண்ணிட்டாரு, உண்டாவது. அவர் கொஞ்சம் என்ன பண்றாரு, கொஞ்சம் தைரியமான ஆளு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மனுஷன். மூணாவது, வெளிப்படைத்தன்மையா இருக்கிற மனுஷன். அவரை பற்றி ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, மற்ற சீசர்களை காட்டிலும் இவர் தான் ஏசாமி ரொம்ப நெருக்கமாவே இருந்தவர். அதிகமா பேச்சு கொடுத்தவர் இவர் தான், அதிகமா வாங்கி கட்டிக்கணும் இவர் தான். ஆமாவா இல்லையா? ஆமா, ஏசாமியோட அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவர ஒருத்தர் இவரு. ஆனா அதிகமா ஏசாமியா நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இவர் இருந்தாரு. ஏசாமி போய் மாறலே சாஞ்சி பார்த்தானா எவ்வளவு பெரிய பாக்கியம். யோவானா, சாரி பிரதர், இல்ல பிரதர், ஏசாமி அதிகமா நெருக்கமா ரொம்ப நெருக்கமானா பேதர் கூட தான் அதிகமா எல்லா காரியத்தையும். ஆனாதான் அவருக்கு பரலோகத்தினுடைய திறவுகோலையே பேதர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எவ்வளவு நெருக்கம் இருக்கும். அப்ப பேதுரை குறித்து எவ்வளவு இயேசு என்ன பண்ணிருப்பாரு, அறிஞ்சு வச்சிருப்பாரு. இது அவருடைய சிறப்பு அம்சம். இப்படிப்பட்ட தன்மையில இருக்கிற இந்த பேதுரு யாருன்னு ஃபர்ஸ்ட் சொன்னா, படிப்பறிவு இல்லாதவரே, மீன்பிடி தொழிலாளி. மூணாவது, அறிவில் என்ன பண்றது, தன்மையில. ஆனா இவருடைய ஊழியம் எப்படிமா இருந்தது, இவர் ஊழியம் பயங்கரமா இருந்தது. இவர் ஊழியத்துல பலவிதமான மிரக்கல்லாம் நடந்தது. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. என்ன பிரதர், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. யாருன்னா இந்த படிப்பறிவு இல்லாத இந்த மனுஷன், அறிவுல பின்தங்கிய இந்த மனுஷன், ஒரு மீன்பிடி தொழிலாளி. அவருக்கு ஆத்ம ஆதாயத்தை பத்தியே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கிறது தான், மீனுடைய தன்மை தான். கடல் அமைதலா இருந்தா என்ன நடக்கும், கடவுள் பொங்கி எழுந்தா என்ன நடக்கும்ட்டு பாரு. நான் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் கடவுள்ன்ற கடவுள்ல கடல் கொஞ்சம் பொங்கி எழுந்தா எப்படி இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சவருக்கு ஆத்ம ஆதாயத்தை பத்தி என்ன தெரியும், ரட்சிப்பை பத்தி என்ன தெரியும். ஆனா இவரோட ஊழியம் பயங்கர வல்லமையா செஞ்சாரு. இவருக்கு தான் ஏசாமி எடுத்துக்கொள்ளப்படும் போது அடுத்த தலைமைத்துவம் இவருக்கு தான் வந்தது. அதை நேர்த்தியா நடத்தினாரு. அது முன்னிருந்து சூப்பரா என்ன பண்ணாரு, கைட் பண்ணாரு. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்ட பேரு. அதுக்கப்புறம் பற்பல பாஷெல்லாம் வருது இல்ல, பற்பல பாஷெல்லாம் பேசிட்ட பேரு தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் வானத்தின் கீழங்க கூட்டிட்ட போது நிறைய பேருக்கு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒருவேளை போதையில என்ன பண்றாங்க மாதிரி பேசுறாங்களோ, இவங்க அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல நின்று தைரியமா என்னத்தை அவர் சொல்றாருன்னா, சத்தியத்தை அவங்க பேசுறாரு, நின்று சத்தியத்தை பேசுறாரு. நாங்க இப்படி திராட்சரசத்தை குடிச்சிட்டோம் இல்ல மது பண்ணியோ நாங்க அளவுல, இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதுன்னு பழைய ஏற்பாடு எடுத்து கோட்பாடு பண்றாரு. பழைய ஏற்பாடை எடுத்து என்ன பண்றாரு, அந்த ஜனங்களுக்கு யாருக்கு சொல்றாருன்னா, வேத பார்வலுக்கும் நியாயஸ்திரிகளுக்கும் என்ன பண்றாரு, எடுத்து உரைக்கிறாரு. யாரால முடியும்? ஏன்னா இவரை பத்தி என்ன சொல்றது, படிப்பறிவில்லாத மனுஷன்.
ஒரு மீன்பிடி தொழிலாளி, அறிவுல பின்தங்கியவர், திடீர்னு சரியான ஞானத்துல தைரியமா இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ணாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி அதிசெயர்கள் சாதுசெயர்கள் நியாயஸ்திரிகள் முன்னாடி எப்படி தைரியமா வல்லமையா பேசினாரோ, அதை போல என்ன பண்றாருன்னு பேசுறாரு. இவருக்கு சில காரியங்கள் செய்யறாரு. என்ன பண்றாரு, மூணாம் அதிகாரத்துல அற்புத அதிசயம் செய்யறாரு. அலங்கார வாசல போயிட்டு தாயின் வயிற்றுல பிறந்த என்ன பண்றாரு, சப்பானியா இருந்தவங்க என்ன பண்றாரு, ஏழு நடக்க வைக்கிறாரு. இவரிடத்துல இருந்து பெரிய வல்லமும் புறப்படுது. ஆனா இவர் யாரு, படிப்பறியா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க பின்னாடி. ஆனா இவர் யாரு, படிப்பறிவு இல்லாதவர், அறிவுல பின்தங்கியவர், மீன்பிடி தொழிலாளி. ஆனா இவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. அப்படியே தேசத்தை அதிர வைக்குது. உலகமேகம் இவர் புகழ் பறக்குது. இவர்கிட்ட கூட்டம் கூட்டமா வராங்க. இவர்கிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்கு, கடவுளுடைய வல்லம் இருக்குன்னு அறிஞ்சு வராங்க. நான் யோசிக்கிறேன், எப்படிடா இந்த மனுஷனுக்கு, எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வல்லம்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல, அவர் சிறியவனை குழிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னால முடியாது, அவன் தான் நான் வேஸ்ட்டு, என்னால இதை நடக்காது, என் வாழ்க்கையில நான் பிரயோஜனமற்றவன், நான் உதாசீனப்படுத்தப்பட்டவன், என்னை வந்து வேஸ்ட்ன்றாங்க, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, நான் எவ்வளவுதான் போராடுறது என் வாழ்க்கையில, என் பிரச்சனை என்னை விட்டு போக முடியல அப்படின்ட்டு யாரெல்லாம் புலம்பி அவள் தான் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சுச்சு நினைக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்கள தான் என்ன பண்ணுவாரு, தெரிந்து கொள்வார். அவங்கள கொண்டுதான் உலகத்தை கலக்குவார். அவங்கள கொண்டுதான் கடவுள் ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு என்ற மனுஷன் எல்லாத்திலும் பின்தங்கி இருந்தாலும் ஊழியத்துல மகத்துவமும் வல்லமையும் நிறைந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போமா? அது என்ன காரணம்? 5 காரணத்தை சொல்றேன், நீங்க எழுதிக்கீங்க. தேவன் பேதுருவை பயன்படுத்திய நோக்கம், அதனுடைய காரணம். தேவன் பேதுருவை பயன்படுத்திய காரணம், எதனால தேவன் வல்லமையாய் பேதுருடைய ஊழியத்தை பேதுரு மூலியமா எடுத்து பயன்படுத்தினார், அவருடைய ஊழியத்தை பேதுரை கொண்டு பயன்படுத்தினார் என்பதை 5 காரியங்கள் சொல்றேன். வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 1, ஃபர்ஸ்ட் வல்லமையை பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணமே அழைப்பு. முதலாவது கர்த்தர் இயேசு அவரை தெரிந்து கொண்டார். பாருங்க, அவர் என்ன வேலை செஞ்சாரு, போய் கடல்ல மீன் பிடிச்சிருந்தாரு, வலையை என்ன பண்ணியிருந்தாரு, அலசிட்டு இருந்தாரு. அந்த வழியா யார் வரா? இயேசு வரா. மத்தேயு 4:18-19 நீங்க படிச்சு பாருங்க. இயேசு வராரு. என்ன சொல்றாரு? சீமோனே, அவருக்கு சீமோன்னா கேபா, ஏற்கனவே கேபான்னு பேரு. கேபா வேணாலும் சீமோனு பேதுருன்னு மாத்தி, நீ என் பின்னாடி வா, நான் என்ன பண்றேன், மனுஷனை பிடிக்கலாம்னு மாட்டுறேன். நீ இப்ப என்ன பண்ற, மீன் பிடிச்சிட்டு இருக்க, ஆனா நான் உன்னை ஒரு காரியத்துக்கு அனுப்புறேன். அது என்னன்னா, இதுக்கப்புறம் நீ மீன் பிடிக்க மாட்ட, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, நீ மனுஷனை பிடிக்க போறன்ற. ஃபர்ஸ்ட் தேவன் அழைத்த அழைப்புக்கு இந்த பேதுரு கீழ்ப்படினான். இயேசு அழைத்த அழைப்புக்கு ஃபர்ஸ்ட் காரணமே கீழ்ப்படிதல். அவன் வல்லமையாய் எப்படி பயன்படுத்தப்பட்டார், பேதுரு எப்படி தன்னுடைய ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்ன்றத உங்ககிட்ட சொல்றேன், கூர்ந்து கவனிங்க. முதலாவது காரியம் கீழ்ப்படிதல். அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்ட மாதிரி அந்த இடத்துல போடவே இல்லை. மத்தேயு 4 அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, பேதுருவே நீ என் பின்னாடி வந்து போயினான்ட்டாரு, அப்படியே கீழே போட்டு போயிட்டாரு. நாங்க போட்டிருக்கு எல்லாத்தையும் விட்டு, எல்லாத்தையும் அப்படியே அங்கேயே விட்டு. நீங்க படிச்சு பாருங்களேன். இயேசு சொல்றாரு, பேதுருவே நீ என்னோடு வானோன்னையும் அந்த இடத்துலயே போட்டு என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாராம். இயேசு குறித்து என்ன தெரிஞ்சிருக்கும் அவருக்கு? ஃபர்ஸ்ட் அறிமுகம், எதுவுமே தெரியாது. ஒரு மனுஷன் வந்து வான் கூப்பிடுறாரு, அப்படியே விட்டு போயிட்டாரு. இது யாரால முடியும்? ஆனா ஏதோ ஒரு காரியம் நடக்க போது மட்டும் பேதுருக்கு தெரியும். ஏதோ ஒரு காரியம் இந்த மனுஷனால என் வாழ்க்கையில நடக்க போறதுன்னு பேருக்கு தெரியும். அதனாலதான் விட்டு போக முடியும். ஏன்னா யார் விட்டு போவா? பொழைச்சிருக்கிட்ட பொழைப்பு, அந்த பொழைப்பாலதான் அவங்க குடும்பம் என்ன பண்ணும், வாழ முடியும். அதை விட்டு போறானா, இதை காட்டிலும் மேன்மையான காரியம் நடக்க போகுது, இதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். அதனாலதான் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிதலோட என்ன பண்றான், இயேசு பின்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த பேதுரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், மீன்பிடி தொழிலாளி, அறிவுல பின்தங்கியவன், அவனுடைய
ஊழியம் பெருகினதற்கு காரணம், மகிமையா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம், முதலாவது அவர் என்ன பண்றாரு? அவரு கீழ்ப்படிதார். இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம கணவன்கிட்டயோ, இல்லை நம்ம மனைவி கிட்டேயோ, இல்லை நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலேயோ, இல்லை நம்மளுடைய ஊழியத்திலேயோ, நம்மளுக்கு உண்டான எதுல இருந்தாலும் நம்ம கீழ்ப்படிதல் ஆவி கொண்டிருக்கிறோமா? நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதுமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எதிர்பார்க்க. நம்ம எதோ பத்தி பேசுறோம், ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படிதல் நம்மளுக்கு இல்லைன்னா கடவுள் நம்மளை கொண்டு பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வெளிப்படையாவே சொல்றேன். சிறு சிறு விஷயத்துல கூட கர்த்தர் என்ன பண்றாருமா, நம்ம கிட்ட சில காரியங்கள் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட இதை செய்வானா, நான் சொன்ன அதை செய்வானா, இதை அவன் மாத்திப்பானா, இதை அவன் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கறேன்னு, அவன் இதை விட்டாதானே நான் இதை அவனுக்கு கொடுக்க முடியும், அவன் இதை விடாம எப்படி கொடுக்க முடியும், ஒருவேளை இதை விடாம நான் எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா நான் தப்பா யூஸ் பண்ணுவேன், நான் தப்பா போமென்ட்டு கடவுள் அங்கலாய்க்கிறாரு. சிறு சிறு விஷயத்துல கூட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமா இருக்கு. பெரிய விஷயம் இது. இருக்கிற தொழிலே விட்டு வான்னு ஏசாமி சொன்னாரு, விட்டு போயின்னுட்டாரு பேதுரு. அதனால அவர் மகிமையான ஊழியத்தை செஞ்சார், வல்லமையை எடுத்து பயன்படுத்தப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, பத்தாது சத்தமா சொல்லுங்க. அப்போ நம்ம கீழ்ப்படிதல் ஆவிய கொண்டிருக்கணும். இரண்டாவது, யோவான் 6ஆம் அதிகாரம் 68 வசனம் வாசிங்க. நீங்க வாசிங்கன்னா நான் வாசிட்டு போயின்னு இருப்பேன். நான் எப்பவுமே வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கொடுப்பேன். சீமோன் போதுருல பிரதர், பேதுரு. ஓகே ஓகே. அல்லேலூயா. இரண்டாவது காரணம், படிப்பறிவில்லாத பேதுரு மீன்பிடி தொழிலாளி. இதை அடிக்கடிக்கு சொல்றேன்னா நம்மள அதுல நினைச்சுக்கணும். எப்பவுமே ஒரு வசனத்தை போதர்களாகி நாங்க கூட அதை காரியத்தை எடுக்கும் போது முதல்ல எழுதுடாது, அதுக்கப்புறம் தான் போதிக்கணும், அதுக்கப்புறம் தான் விசுவாசங்களுக்கு. அதுல நம்ம இணைச்சிக்கணும். நான் எடுத்து இதை தேவனுக்கு கொடுக்கும்போது நான் முதல்ல என்னை உள்ள போட்டுக்கணும். என்னை உள்ள போட்டு தான் நான் தியானிப்பேன். ஏன்னா அது முதல் என் வாழ்க்கையில பெரிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், பேதுரு கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருந்தார். அல்லேலூயா. படிப்பறிவு இல்லாத இந்த பேதுரு, திருப்பி சொல்றேன், எனக்கு சந்தோஷமாகுது. படிப்பறிவு இல்லாத இந்த பேதுரு மீன்பிடி தொழிலாளி, அறிவுல பின்தங்கியவர். அவர் ஊழியத்தின் மகிமையா செஞ்சதுக்கு ஒரே அடுத்த காரணம், இரண்டாவது காரணம், அவர் இயேசுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் எப்படி அறிந்து கொண்டாரு? இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷமா பிரதர், 3.5 வருஷம் பயணிச்சாரு. அப்போ எவ்வளவு காரியத்தை அவர் பார்த்திருப்பாரு. இயேசு அவர் பேசுற வார்த்தைகளை எவ்வளவு கேட்டிருப்பாரு. 4 நாள் மரிச்ச லாசருவை போய் என்ன பண்றாரு? லாசருவை எழுந்து வாழ்றாரு. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. சொன்ன உடனே எழுந்து வெளியே வரான். மற்ற சீஷர்களை கவனிச்சிருப்பாங்களோ இல்லையோ, இந்த பேதுரு கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு. நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா பேதுரு தான் பயங்கரமா ஷார்ப்பா இருப்பாரு. பாருங்க, ஒரு அம்மா ஒரே ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒரு பையன் செத்து போச்சு, அடக்கம் பண்ணி தூக்கிட்டு வராங்க. இயேசு தூரமா அதை எதுக்க வராங்க. இயேசு பாக்குறாரு ஒரு பையன். ஆனா இயேசு அந்த பாடையை பார்த்த பிணத்தை பார்க்கல, அந்த அம்மாவை பார்க்கறாரு, அவங்களுடைய கண்ணீரை பார்க்கறாரு, அவங்களுடைய மனவேதனையை பார்க்கறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாடை இறக்க சொல்லிட்டு பையனை ஏந்து வாங்கிட்டாரு. பேதுரு இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு? போக்கஸ் கூர்ந்து 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 கவனிச்சிருப்பாரு. இந்த வார்த்தை ஏதோ ஒண்ணு செய்த இந்த மனுஷன் பிசாச புறப்பட்டு போனா போது, மரிச்சவங்களை எழுந்து வானா வராங்க, குசுரைகளுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, வியாசத்துல எழுந்து நடன்றாரு. இந்த வார்த்தையில ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு. இத என்ன பண்ற இந்த பேதுரு மத்த 12 சீஷர்கள் கூட இருக்கிறது, ஒரு பேதுரு மட்டும் போக்கஸ் பண்றாரு. எத்தனை ஊழியக்கார தேவனுடைய வார்த்தையை போக்கஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வார்த்தையில தான் வல்லமை. வார்த்தையை கொண்டுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வும் அவனுடைய சாவும் இருக்குது. நாங்க இப்ப
எங்க நண்பர்கள் போதெல்லாம் அடிக்கமா பேசுவோம், வார்த்தை குறித்து தான் பேசுவோம். கடவுளுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமா இந்த வார்த்தையை ஒரு தினமும் அனுதினமும் அறிக்கை செஞ்சுதான் இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு கூட நேத்து கூட பாஸ்டர் வந்து வீட்டுல பார்த்தாரு, சுகத்துக்குரிய அறிக்கையை வீட்டுல ஒட்டி வச்சிருக்கிறார். அதை அறிக்கை செஞ்சுதான் இருக்கணும் வசனத்துல அடுத்து. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனா, இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. இதை யாரு தெரிஞ்சு கொண்டாருன்னா நம்ம தலைவர் பேதுரு தான் தெரிஞ்சு கொண்டார். அதனாலதான் மகிமையில ஊழியத்தை செஞ்சாரு. யார் தெரியுமா அந்த பேதுரு? அறிவில் பின்தங்கியவர், படிப்பறியில்லாதவர், மீனை பத்தி மட்டுமே தெரிஞ்சவரு. எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னும் 3 காரியத்தை சொல்ற, பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் காரியம் சொன்னேன், அவர் கீழ்ப்படிந்தாரு. 2வது காரியம் சொன்னேன், அவர் இயேசுடைய வார்த்தையில ஜீவன் என்பதை கண்டுகொண்டாரு. 3வது, அவர் இயேசு செய்யும் அற்புதத்தை அதிசயம் பார்த்து அதன் மீது ஆசை கொண்டார். இதை எப்படி சொல்றேன், ஒண்ணு உங்களாக புரியும். மத்தேயு 14:25-29 படிச்சோம்னா, இயேசு கடல் மீது நடக்கிறார்ல, எந்த சீஷராச்சும் அவர் கூட நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? மத்த சீஷர்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ அவசரம், ஐயோ அவசரம், பயமா இருக்குன்னு பதறினாங்களே தவிர, இவரும் கொஞ்சம் பதறி இருப்பாரு, இல்லைன்னு சொல்ல, ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. இயேசுன்னு பார்த்த உடனேயும் இவருக்குள்ள என்ன பண்றது, விசுவாசம் வந்துச்சு. அவர் நடந்தா நானும் நடக்கணும், அவர் நடந்தா நானும் நடக்கணும். அதான் என்ன பண்ணாரு, எல்லாத்துலயும் கொஞ்சம் துருத்துருனாது. யாரெல்லாம் துருத்துருக்குறாங்களோ அவங்களாம் பயங்கரமா வருவாங்க. அது எப்படி எதுல இருந்தாலும் சரி, துருத்துருனாலே எப்பா நானும் வந்துடுறப்போ நடக்கிறப்போ எனக்கு ஆசையா இருக்க, ஆசை. நீங்க ஆசைப்படுங்க, உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுங்க, உங்க ஊழியத்துல அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுங்க. அதிக பிரதர், அற்புதம் நம்ம ஆசைப்படணும். நம்ம ஆசை இது தப்பான ஆசையா? இது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறணும், நீங்க ஆசைப்படணும். என் பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படணும். என் பிள்ளைங்க பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படணும். என் ஊழியம் பெருகணும்னு ஆசைப்படணும். எங்களுக்கு ஊழியர்களுக்கு, பெண்களாகிய உங்களுக்கு, நீங்கெல்லாம் மகிமையா எடுத்து வல்லமையா பயன்படணும். உலகத்தை கலகணும், நீங்கெல்லாம் ஆசைப்படணும். பேதுருடைய ஆசை தான் அவர் ஒரு பெரிய மகிமையில ஊழியக்காரனா மாத்திச்சு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசையை நான் இன்னொருத்தர கிட்ட பார்த்தேன். யாருக்கிட்ட பார்த்தேன்னா, யாத்ராகமம் 33:10-11 படிங்க. ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயுடனே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவாய் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரம் விட்டு பிரியாது. பாருங்க, இந்த இடத்துல சரி திருப்பி சொல்றேன். யாத்ராகமம் 33:10-11 எடுத்துட்டீங்கல்ல. இதுல என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்பவுமே என்ன பண்ணுவாரு, மோசே தான் போய் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவாரு, பேசுவார். அப்போ மேகஸ்தம்பமா என்ன பண்றாரு, கடவுள் மூட இடத்துல இறங்கிட்டாரு. கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேவன் மூட இடத்துல இறங்கிட்டாரு. இப்போ இறங்கிட்ட பெரிய தானே யார் பாக்குறா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. இப்போ மோசே தேவனோடு பேசுறாரு, தேவன் மோசோடு பேசுறாரு. பேசுறாருன்னா ஒரு நண்பனை போல பேசுறாரு. 2 பேரும் உறவாடிட்டு என்ன பண்றாங்க, அந்த பாட்டு முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, 11 வசனம், பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். யாரு திரும்பினா? மோசை கிளம்பிட்டாரு, பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரணியாக வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதான். இப்போ இவருக்கு ஆசை பத்திக்கிச்சு. அவர்கிட்ட மட்டும் கடவுள் முகமுகமாய் பேசிட்டு போயிட்டாரு. இப்போ என்கிட்ட பேசணுமே, நான் பேசணுமேன்ட்டா பண்ணாரு. கூடாரத்தை விட்டு வெளியே வரலையாம், கூடாரத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆசை கொழுந்து விட்டுருது. அந்த ஆசை தான் மோசக்கு அடுத்த தலைமைத்துவம் அவர்கிட்ட பிடிச்சிச்சு. அல்லேலூயா. ஆசைப்படுங்க, ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும்னா,
நான் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையா செய்யணும் ஆசைப்படணும். என் தேவனால என் குடும்பத்தை வல்லமையா எடுத்து நான் பயன்படுத்தணும் ஆசைப்படணும். என் வேலை ஸ்தலத்துல நான் வல்லமையா எல்லாருக்கும் முன்பாக தேவனால உயர்த்தப்படணும் ஆசைப்படணும். எல்லாருக்கும் முன்பாக நான் ஆஸ்திரியும் அந்தஸ்திலும் உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படணும். ஆசைப்பட்டவன் தான் எப்படி இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய மல்டி மில்லியனாகவும் பெரிய பெரிய ராஜாக்களாகவும் அறிவாளினா இருக்கிறாங்க. ஆசைப்படலாம் ஒண்ணு வரும். அதான் அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்க. அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்க. எப்படிலாம் ஆகணுமோ எப்படிலாம் வாழணும்னு கனவு காணுன்னு சொல்றாரு. அவர் கனவு காணு சொல்லிட்டாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, ஆசைப்பட்டா மட்டும் போதாது தம்பி, இறங்கி செயல்படு. பேதுரு ஆசைப்பட்டாரு, எசப்பா நீங்க மட்டும் நடக்கிறீங்களப்பா, என்ன கொஞ்சம் நடக்கிறேன்னு. அதுக்கப்புறம் நடந்த மாதிரிலாம் அப்புறம் அவர் இப்ப பார்த்து கீழே வந்தாலும் அப்புறம் ஃபர்ஸ்டே ஸ்டெப்பு ஒரு அடி எடுத்து வை, கடவுள் உனக்காக 100 அடி எடுத்து இது பண்ணாரு, உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. புரிஞ்சுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. யார் இந்த பேதுரு? படிப்பறியில்லாத மனுஷன், மீன்பிடி தொழிலாளி, அப்புறம் அறிவுல பின்தங்கிய மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன்தான் ஆசைப்பட்டதுனால கடவுளுடைய மகத்துவமான வல்லமையுள்ள ஊழியத்தை பிரகாசமா செஞ்சாரு. 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிந்தாரு, இரண்டாவது வார்த்தை மீது, தேவனுடைய வார்த்தை மீது, ஆமென், கை தட்டுங்க எங்க சிஸ்டருக்கு. மூன்றாவது தேவன் செய்த அற்புத அதிசயம் மீதும் ஆசை கொண்டார். நான்காவது எடுத்து வாசிங்க, யோவான் 13:6-9. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவ வேண்டும். போதும் பாத்துங்க. 4வது காரியம், எக்காரணத்தை கொண்டும் இந்த பேதுரு இயேசுவை இழந்து விடக்கூடாது என்கின்ற வைராக்கிய வாஞ்சியா இருந்தார். எக்காரணத்தை கொண்டும் சொல்லுங்க, எக்காரணத்தை கொண்டும் இயேசுவை இழந்து விடக்கூடாது என்பதை வைராக்கியத்தை கொண்டாரு. பாருங்க, இயேசு என்ன பண்றாரு, சிசுடைய காலதான் என்ன பண்றாரு, போய் கழுவுறாரு. இப்ப சீமோன் பேதுரு வர்றாரு. சீமோன் பேதுரு, ஐயோ ஏசப்பா நீங்க என்ன ஏன் காலை கழுவுறது அப்படின்னு என்ன பண்ண, டப்புக்கு என்ன பண்றாரு, போறாரு. ஏசாமி சொல்றாரு, திருப்பி இன்னொரு அடி படிக்கும்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்யறது என்னதென்று இப்பொழுது நீ அறியா, இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இயேசு ஒரே போல், இந்த காரியத்தை நான் உனக்கு செய்யலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைண்ண. மனுஷன் வேர்த்து வேலை வறுத்து ஆடி போயிட்டார். அவர் பார்த்ததெல்லாம் அவர் பார்த்து புயலை பார்க்காம வந்திருப்பாரா, இல்லை அலையை பார்க்காம வந்திருப்பாரா, இவ்வளவு பெரிய காரணம் பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப ஆடி போய் நிற்கிறாரு. ஏன்னா என்னிடத்துல ஒரு பங்கு இல்லைட்டார் ஏசாமி. அவர்கிட்ட அடுத்த வார்த்தை, செம்ம வார்த்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் காலை மாத்திரமல்ல, இந்தா என் கையை கொடுக்குறேன், இந்தா என் தலையும் கொடுக்குறேன், மொத்தமா நிரப்பிக்கும், ஆனா என்னை மட்டும் நான் விட்டு போயிடாது. சமல எத்தனை பேர் நம்ம சொல்றோம், நம்மளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து நீ அந்த ஏசாமி விட்டு வா, நம்ம பார்த்தலன்னா ஃபர்ஸ்ட் ஆளே நம்மள தான் நிற்போம் இல்லம்மா. ஏன்னா ஏசாமி பெருசா, 1 கோடி ரூபாய் பெருசா அப்படின்னு வரும்போது இப்ப இருக்கிற நம்ம ஜனங்களை 1 கோடி ரூபாய் ஓடிடும். ஆனா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பேதுரு தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. உலகத்திற்குள்ள ஆஸ்தியத்தை கொட்டினா கூட அந்த நேரத்துல ஏசாமி விட்டு கொடுத்துக்க மாட்டாரு. அவருக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கிட்ட ஜீவனோட வார்த்தை இருக்குது, இந்த மனுஷனுக்கிட்ட மகிமை இருக்குது, இந்த மனுஷன் தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு தெரியுது. நீங்க பின்னாடி இல்லாம பசல படிச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ பேருதுன்னு சொல்றாரு. ஏசப்பா உங்கள்கிட்ட தான் நித்திய ஜீவனை உண்டு, நான் பரலோகத்துக்கு போது வழியே நீதான்றாரு. அந்த அளவுக்கு
ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன், ஒரு மீன்பிடி தொழிலாளி, அறிவுல பின்தங்கியவன் எந்த அளவுக்கு இயேசு குறித்து அறிந்திருக்கிறான். அதுதான் தேவனை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவு. அப்போ எக்காரணத்தை கொண்டும் இவரை நான் இழந்துட விடக்கூடாது என்பதை வாஞ்சியா இருந்தேன். அதான் நீங்க எழுதிவீங்கம்மா, பிரோஜனமா இருக்கும். எனக்கே பயங்கர, நான் இதை எழுதி வச்சுதான் வச்சுட்டு இருக்கேன். இதை வந்த பேரும் நான் எழுதி வச்சுட்டேன், சாட்ல ஒட்டிட்டேன் என் வீட்டுல. இந்த வெளிப்பாடு வரும்போது முதல்ல ஒட்டிட்டு தான் உங்கள்கிட்ட என்ன பண்றேன் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஆழ் மனசுல இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, நான் விளைச்சி நிக்கிறேன். ஒரு காலத்துல எழுப்பி பிரகாசிப்பேன், உலகத்தை கலக்குவேன். அல்லேலூயா. நம்ம செய்வோம், நம்ம எல்லாம் இணைஞ்சி செய்வோம். இதை நான் இன்னொருத்தர்கிட்ட பார்த்தேன். யார்கிட்ட பார்த்தேன்னா, தானியேல் 3:17 நீங்க வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய 3 பேர்கிட்ட நான் பார்த்தேன். ஒரு சிலையை வணங்க சொல்றாங்க. ராஜா என்ன சொல்றாரு, கவனி, ஒரு சிலைய வணங்க சொல்றாரு. பிரதர் அதை படிங்க. தானியேல் 3:17-18. படியும் 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் திருத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். ராஜா ஒரு கட்டளை என்ன பண்ணிருக்காரு, அந்த நாட்டுல பிறப்பிச்சிருக்கிறாரு. எல்லாரும் அதுக்கு கீழ்படுகிறாங்க. ஆனா அந்த 3 பேர் மட்டும் எடுத்து நிற்கிறாங்க. நீ எங்களை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நீ சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்க வணங்குற ஆராதிக்கிற தேவன் அவர் தான் உண்மையுள்ள தேவன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு காரியத்தை சொல்றாங்க, நீ நிறுத்தின பொருசனை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். இந்த வார்த்தை சாதாரணமா படியல, புதுமொழி பதிப்புல ராஜாவை 3 லட்சம் பேர் பேசுறாங்க. ராஜா ஒரு வார்த்தை சொன்னா பட்டு அந்த ஸ்பாட்ல போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை, அவ்வளவு நிறைஞ்சிருக்கிற ராஜா கிட்ட இந்த ஒரு காரியத்துக்காக ராஜாவை ஓடி செவிலி அடிக்கிற மாதிரி அந்த வார்த்தையால என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. இதை நீங்க தெளிவா அதை நிறுத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. இவன் ஆர்டர் போடுறான் யாருக்கு, ராஜாக்கு. நீ எனக்கு சொல்லாத, நான் சொல்றத நீ கேளு. யாரால சொல்ல முடியுமா? ஏன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் எதை தெரிந்து கொண்டானா, தேவன் தான் ஜீவனுள்ள, அவருக்கு முன்பாக நான் யாரையும் பணிந்து கொள்ள மாட்டேன் என்ற அந்த வைராக்கியத்தோடு இருந்தாங்க. 4 காரியம் சொல்லிட்டேனா? முதல் காரியம் என்ன சொன்னேன், கீழ்ப்படிதல். 2ஆம் காரியம் வார்த்தை. 3வது காரியம் ஆசை. 4வது காரியம் வாஞ்சை. பேதுரு எக்காரணத்தை கொண்டும் இந்த இயேசுவை நான் எழுதக்கூடாது என்பதை வாஞ்சியா இருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? சிறு சிறு விஷயத்துக்கு தவறு கோவப்பட்டது. அந்த இடத்துல யாரு நம்ம இழந்து போறோம்? நம்ம யோசித்திருக்கிறோமா? பல நேரத்துல பல போராட்டத்தின் மத்தியில உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் செய்யறோம். அந்த இடத்துல நம்ம இழப்புறோம், நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஆனா பேதுரு சின்ன காரியத்தை கூட அவர் இயேசுவை இழந்து விடக்கூடாதுன்ற வாஞ்சியோடு, அங்கலாய்ப்போடு, தவிப்போடு இருந்ததுனால்தான் அவர் ஒரு படபடப்போடு அங்க காணப்பட்டார். இடத்துல பங்குலனோடனே வேர்த்து விலை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், ஒரு பாவனை நம்ம கிட்ட இருக்குதா? நாம் சிந்திப்போம். 5வது, 4 காரியம் சொல்லிட்டேன். 5வது லூக்கா 22:61. லூக்கா 22 வாசிட்டா. அப்பொழுது கர்த்தர் 61-62 படிக்க போறான். லூக்கா 22:61, பக்கம் 118. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய்
என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து 62 வெளியே போய் மனக்கசந்து அழுதான். பாருங்க, பேதுரு தப்பு செஞ்சிட்டான். ஏசாமி சொல்லிட்டாரு, 3 தடவை மறுதளிப்பாயிட்டு. யாரு மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சூழ்நிலை மறுதளிக்க வச்சிடுச்சு. அவரை தவறிட்டாரு, விழுந்துட்டாரு, தப்பு செஞ்சிட்டாரு. ஆனா தப்பு செஞ்சிட்டோம், அவர் அப்படியே என்ன பண்ணல, போயில்ல. அது உணர்த்தப்படும் போது, அது தெரிய வரும்போது, அப்பொழுது பாருங்க, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுரு நினைவு கூறுது. தான் தப்ப என்ன பண்றாரு, உடனே நினைவு கூறுறாரு, உணர்றாரு. வெரி குட், சூப்பர்மா. உணர்ந்து அடுத்தபடி மனம் கசந்து அழுறாரு. இதுதான் மனம் திரும்புதல். அவர் தான் செஞ்ச பாவத்திலேயே நிலைச்சு நிக்கல. ஐயோ பாவம் செஞ்சுட்டுமே அப்படியே விட்டு போல. அவர் உணர்கிறார். அந்த நேரம் வரும்போது அது என்ன பண்றாரு, தான் செய்தது பாவம், தான் செய்தது தப்பு என்பதை அந்த உணர்வு வந்த உடனே தன் இருதயம் உடைக்கப்படுது. தன்னை என்ன பண்றாரு, முழுவதுமாய் ஊற்றுறாரு, அழுறாரு, தேம்புறாரு, புலம்புறாரு. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன்னு மன கசந்து என்ன பண்றாரு, வேதனைப்படுகிறார். அந்த பேதுரு தான் தன்னுடைய ஊழியத்துல மகிமையான காரியத்தை செஞ்சார். ஏன்னா அவர் தன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுது அதை விட்டதுனாலதான், அதை தள்ளி புறம்பே தள்ளினால்தான் அவர் மறுபடியும் இதனுடைய சமூகத்துமா இயேசு கிட்ட வந்தார். அவர் மட்டும் அதை நினைவு கூர்ந்து, அவர் மட்டும் அதை பத்தி அவரு யோசிக்கலன்னா அவர் இயேசுகிட்ட வந்திருக்க முடியாது. அவர் மனம் திரும்பினால்தான் இயேசுகிட்ட வந்தார். அதுவே சீமன் இவன் யூதாஸ் காரியத்துக்கு கூட மனம் தெரிஞ்சுதானா இயேசு என்ன பண்ணிப்பாரு, அவன் மறுபடியும் ஊழியம் பண்ணியிருப்பாரு. ஆனா அவன் மனம் திரும்பல. அவன் குத்தப்பட்டு என்ன பண்றாரு, அவரு போயிட்டு விழுந்து செத்து போறாரு. ஆனா பேதுரு நினைவு கூர்ந்து, பாவத்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுது இயேசுவோடு ஒப்புரவாக்கப்பட்டதுனாலதான் வல்லமையில ஊழியத்தை செய்தார். 5 காரியம் ஒரு இடத்துல சொன்னேன். 5 காரியமும் அந்த மனுஷங்கிட்ட இருந்ததுனாலதான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அற்புதங்களும் அதிசயம் வாழ்க்கையில நடந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில மகிமையா கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தினார். பரலோகத்தின் திறவு போலே இயேசாமி அதுக்காக தான் அவர்கிட்ட கொடுத்தார். எப்படிப்பட்ட பேதுரு தெரியுமா, வெறும் மீன் பிடி தொழிலார், படிப்பறிவு இல்லாத மனுஷன், அறிவுல பின்தங்கியவன். ஆனா செஞ்ச காரியம் எல்லாம் மகிமையான காரியம், செஞ்சதெல்லாம் பெரிய காரியம், உலகமே வேகத்தக்க காரியங்களை செய்தார். ஏன் செஞ்சான்னு இந்த 5 காரியம் இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த பேதுருவால முடியும்னா, இந்த படிப்பறிவில்லாத மனுஷன், இந்த அறிவுல பின்தங்கிவன், வெறும் மீன்பிடி தொழிலாளியா முடியும்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு, இல்லை வருதா? ஓரளவுக்கு எல்லாம் தெரியுது. அப்போ நம்ம ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறோம்? நம்ம அழைப்பு என்ன நமக்கு தெரியுமா? அப்ப ஏன் நம்ம அழைப்புக்கு நோக்கி நம்ம ஒன்றும் செயல்பட முடியல? இன்னும் நம்மளுடைய காரியத்தை நம்ம ஏன் பார்க்க முடியல? நம்ம ஊழியத்திலையா மேன்மை பார்க்க முடியும், குடும்பத்திலையா மேன்மை பார்க்க முடியும், வேலையிலையா மேன்மை பார்க்க முடியல? நம்ம இன்னும் ஏன் ஆசீர்வாதமா இல்லை? ஏன் இல்லைன்னா தேவனை குறித்த இன்னும் வெளிப்பாடும் அறிவு இன்னும் இல்லை. பேதுருவை போல வெளிப்பாடும் அறிவும் பெற்றுக்கொண்ட மனுஷனா நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? பேதுரு எப்படி செயல்பட்டானோ செயல் தான். அதான் சொல்ல வந்தேன், கடைசியா முடிக்கிறேன். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை பார்த்து செயல்பட்டார். கவனமா பார்த்தாரு, கவனமா கூர்ந்து கவனிச்சாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாரு, உள்ள வாங்கினாரு, விதைச்சாரு, செயல்படுத்தினாரு. இன்னைக்கு நம்ம ஏன் வளரலன்னா, வெறும் கேட்கிறோம், பார்க்கிறோம், செயல்பாடு இல்லை. பேதுரு செயல்பட்டாரு, துணிச்சலா செயல்பட்டாரு. அதனாலதான் மகிமையான ஊழியத்தை செஞ்சாரு, மகிமையான தேவனுடைய வல்லமையை செஞ்சாரு. ஒரு மனுஷனுக்கு பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, சர்ச்சைக்கு போறது பெருசு இல்லைங்க, சத்தியத்துக்கு போயிட்டு எல்லா கூட்டத்தையும் கலந்து பெருசு இல்லை, எல்லாம் நல்லது, நீங்க போறது நல்லது. ஆனா அவைகளை கேட்டு பார்த்து, அற்புத அதிசயங்களை கேட்டு பார்த்து
நம்ம வாழ்க்கையில துணிச்சலா நம்ம அடுத்த எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பு, அதுலதான் தேவன் செயல்படுவார். நம்மளோடு கூட தேவன் செயல்படணும்னா, நம்மளோடு கூட தேவன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயம் செயல்படணும்னா, முதல் நம்ம செயல்படணும். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும். அவரு தூக்கி போட்டு 100 ஸ்டெப்பு முன்னாடி விட்டுருவார். அல்லேலூயா. பேதுரு செயல்பட்டாருங்க. பேதுரு இறங்கினாரு. அதனாலதான் அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய 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 மகிமையான காரியங்களை செஞ்சார். நம்மளால செய்ய முடியாதுன்னா, அவரே படிப்பறிவு எழுத மனுஷன் செய்யும்போது நான் 10வது வரைக்கும் படிச்சுக்கிறேங்க. எப்படி கலக்குவேன், என்ன நான் பண்ணுவேன், எவ்வளவு ஆட்டத்துல எல்லாம் போவேன், ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். இன்னைக்கு காண்ற இந்த எஸ்ஏகேல இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு பாருங்க, என்னுடைய ஊழியத்தின் பாதை மகிமையா இருக்கும். கர்த்தர் என்னை கொண்டு உலகத்தையும் தேசத்தையும் கலப்பாரு. அதை நோக்கி பயணிக்கிறேன். முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு இந்த பேதுரை குறித்து வெளிப்பாடு வந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இதை எடுத்து போயிட்டு செவுத்துல அப்ளை பண்ணிட்டேன். எழுதி வாழ்ந்தா இப்படி வாழணும், செயல்படணும். செயல்பாடு தான் கடவுள் பாக்குறாரு. இதுக்கப்புறம் எல்லாம் கேட்டு கேட்டு போதும் போதும் உட்காந்துக்கு வேஸ்ட். வா, ஒரு அடியில இதுக்கப்புறம் 2 அடி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த தேவனை குறித்த அறிவு எனக்கு தெரியுது. இந்த கர்த்தர் யாருன்னு தெரியுது. நீ செயல்பாடுன்னு கர்த்தர் முன்னாடி என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. நான் ஒரு அடி முன்னாடி வச்சா அவர் என்ன பண்ணுவாரு, தூக்கின்னு போயிட்டு நான் எதிர்பார்க்கதை காட்டிடும், நினைப்பதை காட்டிடும், நான் வேண்டுவதை காட்டிடும். எனக்கு அதிகமாய் வல்லமையா கிரியை செய்கிற தேவன் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால எனக்கு கொடுத்த வெளிப்பாடு தான் உங்களுக்கும் கொடுக்குறேன். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ நீங்க உட்காந்து கேட்கறது எவ்வளவு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் நீங்க முன்குறிக்கப்பட்டுக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் கேட்டிருப்பாங்க? எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இது. நீங்க கேட்குறீங்கன்னா நீங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதனால நீங்க ஏதாவது ஒண்ணு செய்வீங்கன்னா கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாழ்க்கை கொடுத்த என்னுடைய நண்பர் போதகர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள்.